மழை நிற்குமா, மழை நிற்குமா, ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா, நீர் வடியுமா, நீர் வடியுமா, என் வீதி என் ஊரில் நீர் வடியுமா, நீரில் மூழ்கி நின்று கரை தேடினேன், கதி என்று உன்னை தேடினேன், நீரில் மூழ்கி நின்று கரை தேடினேன், நீயே கதி என்று உன்னை தேடினேன். மழை நிற்குமா, மழை நிற்குமா, ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா. நானே அகதி போலானே, இருந்தது எல்லாமே எனக்கில்லையே, யாரிடம் நான் போவேன், யாரிடம் உதவி கேட்பேன், ஐயோ ஐயோ வேற அழுகின்றேனே. இந்த மழையில் நான் என் செய்வேன், ஏசப்பா, இந்த நிலையில் எங்கே செல்வேன், இயற்கை தடம் மாறலாம், இறைவா காப்பது நீ மட்டுமே, புதிய வாழ்க்கை தந்தால் இறைவா நல்லது நடந்திடுமே. மழை நிற்குமா, மழை நிற்குமா, ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா, நீர் வடியுமா, நீர் வடியுமா, என் வீதி என் ஊரில் நீர் வடியுமா. கனமழை தீனம் தொடர, புயல் மழை கரை புரள, வெள்ள பெருக்காலை நிலை குலைந்தேனே, வீடு வாசல் இல்லை, எதுவும் சொந்தமில்லை, எல்லாம் கண் முன்னே இழந்து போனே.
என் செய்வேன் இறைவா நீயே வழி காட்டுவாய். தனியே தவிக்கின்றேனே இறைவா நம்பிக்கை உரமூட்டுவாய். மழை நிற்குமா மழை நிற்குமா ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா நீர் வடியுமா நீர் வடியுமா என் வீதி என் ஊரில் நீர் வடியுமா. உணவில்லை உடுத்த உடையில்லை எல்லாம் நொடி பொழுதில் இழந்தேனின்றே. குடிக்க தண்ணீர் இல்லை குடிசை வீடில்லை ஒரு பொருள் எனக்கின்றி தவிக்கின்றேனே. நம்பி வந்தே இறைவா பேரிட சரியாக்குவா. காப்பவர் நீ அல்லவா இறைவா கடும் துயர் சரியாக்குவா. மழை நிற்குமா மழை நிற்குமா ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா நீர் வடியுமா நீர் வடியுமா என் வீதி என் ஊரில் நீர் வடியுமா. நீரில் மூழ்கி நின்று கரை தேடினேன் நீயே கதி என்று உன்னை தேடினேன். நீரில் மூழ்கி நின்று கரை தேடினேன் நீயே கதி என்று உன்னை தேடினேன். மழை நிற்குமா மழை நிற்குமா ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா. மழையினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படும் என் அன்பு மக்களே ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு மழை நிற்குமா மழை நீர் வடியுமா என்று ஏங்கி தவிர்த்து யாருமே இல்லாமல் அனாதையை போல் அகதியை போல் ஏங்கி தவிர்த்து கனத்த இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெள்ள பெருக்கிலே நிலைகுலைந்து வீடு வாசல் எல்லாவற்றையும் தொலைத்து உண்ண உணவில்லாமல் உடுத்த உடையில்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் தனியே தவியாய் தவித்து இந்த நிலை மாறுமா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என் மகனே என் மகளே அஞ்சாதே. வெள்ளத்திலே நீ தவிக்கின்றாயா? பேரிடரில் துவண்டு போயிருக்கிறாயா? எல்லாவற்றையும் இழந்து உடமையெல்லாம் இழந்து வெறும் கையாய் தனி மரமாய் நின்று கொண்டிருக்கிறாயா? மனமுடைந்து விடாதே. இன்று உன் பிரச்சனைகள் தீரும். நான் இருக்கிறேன். உன் தந்தை உன் தகப்பன் நான் இருக்கிறேன். இதோ உன் தேவன் உன் தகப்பன் நான் சொல்லுகிறேன். நீர் நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து செல்லும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டான். அஞ்சாதே, திகையாதே, பயப்படாதே. இயற்கை உன்னை ஏமாற்றலாம், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆமாண்டவரே, நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர்.
எனக்கு புதிய வழியை காட்டுங்க ஆண்டவரே. புதிய வாழ்க்கையை தந்து என்னை தேற்றுங்க ஆண்டவரே. என்னை தேற்றுங்க ஆண்டவரே. என்னை தேற்றுங்க. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நற்கருணை ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். ஈசு ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். எல்லாம் வல்லவர் நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக வழி நடத்தக்கூடிய தேவன் இதோ நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். இசையா 41:10 சொன்ன அதே ஆண்டவர் கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகள் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமப்பது போலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அதே ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே என் ஆயின், எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என் தீங்கிற்கும் அஞ்சிடேன். எசேக்கியேல் 34:11 நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். காணாமல் போனதை தேடுவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன். நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன்பாக செல்வார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. ஒன்று குறிப்பேடு, நீ மன வலிமை கொள், நீ திடம் கொள், உறுதியாயிரு, கலங்காது. ஏனெனில் கடவுள் உன்னோடு இருக்கிறார். நான் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இது நமக்காக இருக்கிறார். இந்த நேரம் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை நான் ஒப்புக் கொடுக்கிற நேரம். இந்த நாளிலே மிக சிறப்பானவதிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நற்கருணை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து அவளுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாதத்துக்குரிய நேரம் இது. இந்த நேரம் நற்கருணை ஆண்டவருடைய கரங்களிலே இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே பாருங்க, இயற்கையோடு எங்கள் வாழ்வு மோதுது, இயற்கையோடு எங்கள் வாழ்வு மோதுது, எம் கவலை எல்லாம் என்று தீர போகுது என்ற ஒரு ஆதங்கத்தோடு பலவிதமான கேள்விகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த நேரத்துல உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்மை நம்பி இதோ உம்முடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து இதோ உங்களையே பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை பாருங்க ஆண்டவரே, எங்களை பாருங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிக்க கூடிய நேரம். நற்கருணை ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிற நேரம். இயற்கையோடு எங்கள் வாழ்வு மோதுது, எம் கவலை எல்லாம் என்று தீரப்போகுது. குமுறும் புயலும் மழையும் நிறையும் வாழ்வது என்று அமைதி தென்றல் தவழ்ந்து நாங்கள் வாழ்வது. மழை அடிக்குது, புயல் அடிக்குது, நாட்டிலே
வாழ்வு நிலை குலைந்து பிளவுபடுது எம்மிலே. பொருளும் வருது, கடனும் வருது விரைவிலே. இங்கு நிரந்தரமோ இதுதான் புரியல. ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாம் சமர்ப்பிப்போம். நற்கனை ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். பக்தியோடு ஆண்டவரிடம் ஜெபிக்கிற நேரம். இயற்கையோடு எங்கள் வாழ்வு மோதுது. கவலை எல்லாம் என்று தீர போகுது. குமுறும் புயலும் மழையும் நிறையும் வாழ்விது என்று அமைதி தென்றல் தவழ்ந்து நாங்கள் வாழ்வது. இயற்கையோடு எங்கள் வாழ்வு மோதுது. எம் கவலை எல்லாம் இன்று தீர போகுது. குமரும் புயலும் மழையும் நிறையும் வாழ்விது இன்று அமைதி தென்றல் தவழ்ந்து நாங்கள் வாழ்வது. இயற்கையோடு எங்கள் வாழ்வு மோதுது. ஆண்டவரே, இது இந்த வேளையில இயற்கையின் பாதிப்பால, இயற்கையின் பேரழிவால மனபாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுயநலம் கொண்ட நாங்கள் எத்தனையோ தருணங்களில் இயற்கையை சீரழித்து எங்களுடைய பேராசையாளர் இயற்கைக்கு எதிராக வாழ்ந்திருக்கிறோம். எத்தனையோ நிலைகளில் இயற்கைக்கு எதிராக சென்றிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நொடியில அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலம் மாறணும், இந்த நிலம் மாறணும். எங்களை பாருங்க ஆண்டவரே. இயற்கையை மதிக்கணும், இயற்கையை காக்கணும். அந்த ஆசிரியங்களுக்கு பொழிங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? மழை அடிக்குது, புயல் அடிக்குது நாட்டிலே. வாழ்வு நிலை குலையுது, பிளவுபடுது எம்மிலே. மழை அடிக்குது, புயல் அடிக்குது நாட்டிலே. வாழ்வு நிலை குலையுது, பிளவுபடுது எம்மிலே. பொருளும் வருது, கடனும் வருது விரைவிலே. பொருளும் வருது, கடனும் வருது விரைவிலே. இங்கு நிரந்தரமோ இதுதான் புரியல. இங்கு நிரந்தரமோ இதுதான் புரியல. ஆண்டவரே, இந்த நேரத்துல வெள்ளத்தின் பாதிப்பால கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல மனித மாண்பு சிறக்கணும், மனித மாண்பு சிறக்கணும். இன்னும் நல்ல உள்ளம் கொண்ட நிறைய பேர் இந்த மக்களுக்கு உதவி செய்யணும்.
இவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப உதவி செய்யணும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மதத்தை கடந்து மனித நேயத்தோடு நாங்க வாழணும், ஒற்றுமையா வாழணும். இந்த சமூகத்துல நாங்க வாழக்கூடிய சூழலை ஒற்றுமை சிறந்தோங்கணும். வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நிலையான மகிழ்வின் காலம் பிறக்கணும், அன்பு அகமலர்ந்து மனித மாண்பு சிறக்கணும். நிலையான மகிழ்வின் காலம் பிறக்கணும், அன்பு அகமலர்ந்து மனித மாண்பு சிறக்கணும். ஓய்ந்த மழை திரும்பாமல் காக்கணும், ஓய்ந்த மழை திரும்பாமல் காக்கணும். இனிமே ஒற்றுமையே லட்சியமாய் ஆகணும், இனிமே ஒற்றுமை லட்சியமாய் ஆகணும். ஆண்டவரே இது இந்த நாட்களில வறுமை பட்டினி இல்லாம வல்லமையோடு வாழணும். ஆண்டவரே இந்த கஷ்டமான சூழ்நிலையில வறுமை நீங்கணும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, இந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இப்படி வாழ்க்கையில வல்லமை வரணும், வல்லமை வரணும். சுயநலம் கொண்ட மனிதர்கள் பொதுநலத்தோடு உதவி செய்ய முன் வரணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். இனி வறுமை இல்லை என்ற நிலை ஆகணும், உணர்ச்சி வழி எழும்பும் பிரிவுகளும் சாகணும். இனி வறுமை இல்லை என்ற நிலை ஆகணும், உணர்ச்சி வழி எழும்பும் பிரிவுகளும் சாகணும். குடியை குடி கெடுக்கும் நிலைமை போயிடும், குடியை குடி கெடுக்கும் நிலைமை ஓயேனும். தெய்வம் குடியிருக்கும் குடும்பமாக ஆகணும், தெய்வம் குடியிருக்கும் குடும்பமாக ஆகணும். தெய்வம் குடியிருக்கும் குடும்பமாக ஆகணும், தெய்வம் குடியிருக்கும் குடும்பமாக ஆகணும். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நற்கரணி ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறோம். துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடுகிறேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். திருப்பாடல் 34:6 இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடிகளில் நின்றும் அவனை விடுவித்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த நேரம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நான் ஒப்புக் கொடுக்கிற நேரம். கண்களை மூடி மௌனமாக ஒரு சில மணித்துளிகள் வெள்ளத்தின் பாதிப்பால் கஷ்டப்பட்டு
பலவிதமான சுமைகளோடு, கஷ்டங்களோடு, மன காயங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். சென்னையிலே, கடலூரிலே, கடற்கரை மாவட்டங்களிலே வெள்ளத்தின் பாதிப்பால் கஷ்டப்பட்டு, அல்லல் பட்டு, வேதனைப்பட்டு வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என்னுடைய நன்கண்ணை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றையும் இழந்து தனிமையாய், வெறுமையாய், வெறும் கையோடு நடுத்தெருவில் பிச்சைக்காரலை போல் நிற்கிற நிலைமை, சோதனை, வேதனை, துன்பம், உண்ண உணவின்றி, குடிக்க தண்ணீரின்றி, உடுக்க மாற்று துணி இல்லாமல் வீடு இழந்து நிற்கும் மக்களுக்காக ஜெபிக்கிற நேரம் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். உழைத்த உழைப்பு குறிவு போல சேர்த்து வைத்து சிறுக சிறுக சேர்த்த பணம், பொருட்கள் எல்லாம் இழந்து நிற்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். கண்ணீரோடு ஜெபிப்போம். சங்கடம் நிறைந்த இந்த சூழ்நிலையில தாங்கள் அனுபவித்த அந்த கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்ப்போம். தண்ணீரிலே கஷ்டப்பட்ட அந்த நேரத்துல, மழையால பாதிக்கப்பட்டு ஏங்கி தவித்த அந்த நேரத்துல, மழை நிற்குமா, மழை நிற்குமா என்று ஏங்கி தவித்த அந்த நேரத்தை நினைச்சு பார்ப்போம். இந்த நேரம் ஆசீர்வாதத்துக்குரிய நேரம். ஆண்டவருடைய கரங்களிலே நாம் பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற நேரம், கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிற நேரம். அனாதையாய், அகதி போல எங்கெங்கேயோ சென்று யார்ட்ட சொல்றது, யார்ட்ட உதவி கேட்க தெரியாம அழுத அந்த சூழ்நிலை, அந்த நேரம் கனமழையால, புயல் மழையால, அந்த வெள்ள பெருக்கால நிலை குலைஞ்சு போன அந்த நேரங்கள், உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், எல்லாவற்றையும் நொடி பொழுதிலே இழந்த அந்த தருணங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். நம் கண்முனை நிறுத்துவோம். ஆண்டவருடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம். கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம். இந்த நேரம் நாம் பட்ட அந்த வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற நேரம், ஒப்பு கொடுப்போம். துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடுகிறேன், நீரும் எனக்கு பதிலளிப்பி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் எப்போதும் உனக்கு ஒளியாக இருப்பார். உன்னுடைய கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். ஈசாயா 60:20 தேவன் சொல்லுகிறார், நம்முடைய கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போக இருக்கிறது, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர இருக்கிறது. இதனுடைய நாம் பட்ட அந்த வேதனை எல்லாவற்றையும் கண்ணீரோடு எடுத்து சொல்லுகிற நேரம் கண்களை மூடுவோம். உருக்கமாக ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய வேதனை எல்லாம் இந்த நொடியில ஒப்பு கொடுப்போம். தேவன் தொடுகிற நேரம், மழை நிற்குமா, மழை நிற்குமா, ஏங்கி தவிக்கின்றேன், புயல் நிற்குமா, நீரே கதியின்று இதோ ஓடோடி வந்தேன். ஆண்டவரே, நீர் என்னை தாங்கினீர். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் மூலமாக, எத்தனையோ மனிதர்கள் மூலமாக என்னை நீர் தாங்கினீர், உயிர் பிச்சை கொடுத்தீர், என்னை வழி நடத்தினீர். ஆண்டவரே, அவனுக்கு என்ன கைமாறு சேவை? ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீரோடு பாடுவோம்.
மழை நிற்குமா, மழை நிற்குமா, ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா, நீர் வடியுமா, நீர் வடியுமா, என் வீதி என் ஊரில் நீர் வடியுமா, நீரில் மூழ்கி நின்று கரை தேறினே, நீயே கதி என்று உன்னை தேடினே, நீரில் மூழ்கி நின்று கரை தேடினே, நீயே கதி என்று உன்னை தேடினே, மழை நிற்குமா, மழை நிற்குமா, ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா. ஆண்டவரே, இயற்கையின் பேரிடரால் எல்லாவற்றையும் இழந்து அனாதையாய் எந்த விதமான ஆதரவின்றி அகதியை போல வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாராவது வரமாட்டாங்களான்னு புலம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, வசதி வாய்ப்போடு லட்ச லட்சமா சேர்த்து வச்ச சொகுசு வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஆண்டவரே, இந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை என்ன தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பல விதமான அவமானங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்ன பண்ண தெரியல. இனி பாருங்க ஆண்டவரே, எங்க போன்னு தெரியல, என்ன செய்ய தெரியல. இந்த மழையில இந்த வாழ்க்கை நான் எப்படி சமாளிப்பேன் தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இயற்கை என்னை ஏமாற்றலாம், நீர் மட்டுமே நிலையானவர், நீர் என்னை என்று வழி நடத்துபவர். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த தேவனுடைய கரையில் ஒப்பு கொடுங்க. இது தேவன் இந்த நொடியில உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம். அகதி போலானே, இருந்தது எல்லாமே எனக்கில்லையே, யாரிடம் நான் போவேன், யாரிடம் உதவி கேட்பேன், ஐயோ ஐயோ என அழுகின்றேனே. ஏசப்பா, இந்த மழையில் நான் என் செய்வேன். ஏசப்பா, இந்த நிலையில் எங்கே செல்வேன்? இயற்கை தடம் மாறலாம், இறைவா காப்பது நீ மட்டுமே. புதிய வாழ்க்கை தந்தால் இறைவா நல்லது நடந்திடுமே. மழை நிற்குமா, மழை நிற்குமா, ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா, நீர் வடியுமா, நீர் வடியுமா, என் வீதி என் ஊர் நீர் வடியுமா. ஆண்டவரே, இதோ இந்த வேளையில பார்த்து பார்த்து சேர்த்து வச்ச எல்லாவற்றையும் ஒரு நொடியில தொலைச்சு ஆண்டவரே, என்ன பண்ண தெரியாம இதோ நின்று கொண்டிருக்கிறேன். கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ரத்தத்தை பணயமா வச்சு கடினமா உழைச்சு சம்பாதிச்சு எல்லாம் ஒரு நொடியில என்னை விட்டு போயிடுச்சு. எல்லாவற்றை இழந்து வெறும் கையாய் ஒரு தனி மரமாய் தனியை தவித்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நிம்மதியா தூங்க இப்ப ஒரு குடிசை வீடு கூட இல்ல. என்ன பண்ண தெரியல ஆண்டவரே, என்ன பண்ண தெரியல ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. இனிமேல் நான் என்ன செய்யணும்? நீங்க தான் எனக்கு வழி காட்டணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வழி காட்டணும். உங்கள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுப்போம்
மழையால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களில் சமர்ப்பிப்போம். கண்ணீரோடு உருக்கமாக ஜெபிப்போம். தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இந்த நாட்கள் வருகிற நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாக அமையணும். ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? கண்ணீரோடு வேண்டலாமா? கனமழை தீனம் தொடர, புயல் மழை கரை புரள, வெள்ள பெருகாலை நிலை குலைந்தேனே. வீடு வாசல் இல்லை, எதுவும் சொந்தமில்லை, எல்லாம் கண் முன்னே இழந்தே போனே. இறைவா நம்பிக்கை உரமூட்டுவா. மழை நிற்குமாம், மழை நிற்குமாம், ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமாம். நீர் வடியுமாம், நீர் வடியுமாம், என் வீதியின் ஊரில் நீர் வடியுமா. ஆண்டவரே, உண்ண உணவில்லாம, உடுத்த உடையில்லாம, குடிக்க தண்ணீர் இல்லாம, எல்லாவற்றையும் ஆண்டவரே கண்மூடி கண் திறக்கும் முனை இழந்த இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஆண்டவரே, நீர் மட்டுமே நிலையானவர். நீங்க மட்டும்தான் அந்த நிலையான அமைதி கொடுக்க முடியும். ஆண்டவரே, மாறாத தேவன் நீ, மாறாத ஆண்டவர் நீ. ஆண்டவரே, இந்த நொடியில உங்களை மட்டுமே நம்புற, இந்த நொடியில உங்களை மட்டுமே நம்பி இதோ உங்களை கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற. என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை இயலாமை பாருங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் வர இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களா மாறணும். இனி தொடுங்க ஆண்டவரே, இனி ஆசீர்வதி ஆண்டவரே. என்னை போல கஷ்டப்படுகிற, என்னை போல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு மன உடைந்து வேதனையோடு கனத்த இதயத்தோடு வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகனையும் தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே. கண்ணீரோடு ஆண்டவருடைய கரங்களில் சமர்ப்பிக்கலாமா? கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கலாமா? உடுத்த உடையில்லை, எல்லாம் நொடி பொழுதில் இழந்தேன் என்றே. குடிக்க தண்ணீர் இல்லை, குடிசை வீடில்லை, ஒரு பொருள் எனக்கின்றி தவிக்கின்றேனே. இறைவா பேரிட சரியாக்குவா. காப்பவ நீ அல்லவா இறைவா, கடும் துயர் சரியாக்குவா. மழை நிற்குமா, மழை நிற்குமா,
உன்னை தேடினே. நீரில் மூழ்கி நின்று கரை தேடினே. நீயே கதி என்று உன்னை தேடினே. மழை நிற்குமா, மழை நிற்குமா, ஏங்கி தவிக்கின்றேன் புயல் நிற்குமா. மழையினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படும் என் அன்பு பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு மழை நிற்குமா, மழை நீர் வடியுமா என்று ஏங்கி யாருமே இல்லாமல் அனாதியை போல அகதியை போல ஏங்கி தவித்து கனத்த இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெள்ள பெருக்கிலே திலை குலைந்து வீடு வாசல் எல்லாவற்றையும் தொலைத்து உண்ண உணவில்லாமல், உடுக்க உடையில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், இருக்க வீடு இல்லாமல் தனியே தவித்து இந்த நிலை மாறுமா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என் மகனே, என் மகளே, அஞ்சாதே. வெள்ளத்திலே நீ பரிதவிக்கின்றாயா? பேரிடலை துவண்டு போய் இருக்கிறாயா? எல்லாவற்றையும் இழந்து உடமையெல்லாம் இழந்து வெறும் கையாய் தனி மரமாய் நின்று கொண்டிருக்கிறாயா? மனமுடைந்து விடாதே. இன்று உன் பிரச்சனைகள் தீரும். நான் இருக்கிறேன். உன் தந்தை, உன் தகப்பன், உன் தேவன் நான் இருக்கிறேன். இது உன் தகப்பன் நான் சொல்லுகிறேன். நீ நிலைகள் வழியாக நீ செல்லுகிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து செல்கிற பொழுது அவை உன்னை மூழ்கடிக்கப்பட மாட்டார்.